உங்களோட ஷோ பார்த்துட்டு we need to talk I was blown away. நான் ஒரு பெரிய ஒரு எஸ்ஸே உங்களுக்கு அனுப்பிச்சேன். It's a nice feeling because that's the sort of I guess stories I'd like to tell. எத்தனை பேர் பார்த்துட்டு இன்சைடர் வெப்சைட்ல வந்து இந்த மாதிரி இட்ஸ் so relatable அப்படிங்கறது உங்களுக்கு இது வரைக்கும் சொல்லிருக்காங்க? There's been hundreds of messages and அதோட லைவ் ஷோ பார்த்துட்டு even more messages வரும். நம்மளோட இன்சைட் ஸ்டோரியை வேற இப்ப சொல்லறோம். இது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம கிரிட்டிசிசம் ஜாஸ்தி ஏற்படுத்தும், நம்ம ரொம்ப ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு எங்கேயா ஒரு தயக்கம் இருந்துச்சா? எப்பயுமே இருந்துச்சு. அதை தாண்டி பண்றதுல தான் ஜர்னி இருக்குன்றதும் புரிஞ்சுது. 14 years of therapy and 14 years of stand up comedy. இதுல வந்து நீங்க இவ்ளோ கன்சிஸ்டன்ட்டா போனதுனால கேக்குறேன், at the end of these 14 years what are the golden lessons you would say, the top 3 lessons you've learned about life because of therapy? ரொம்ப கிளிஷே தான் இது, but I've learned to somehow laugh at everything bad. ஹாய் சே. வணக்கம். ஏன் அப்படி சைடு ஆங்கிள் பாக்குறீங்க? இல்ல ரெக்கார்டிங் ரோலிங் ஆனோனே பாடி லாங்குவேஜ்ல மாறிடும். Such a pleasure to do this with you. Thanks for doing this. Beautiful day. No, I saw உங்களோட ஷோ பார்த்துட்டு we need to talk I was blown away. நான் ஒரு பெரிய ஒரு எஸ்ஸே உங்களுக்கு அனுப்பிச்சேன். Thank you. The reason being I think it came from two directions. ஒன்னு வந்து you could have chosen any topic and just entertain பண்ணலாம் அப்படிங்கிற பர்பஸோட அதை பண்ணிருக்கலாம். But in today's time, to make yourself vulnerable and put yourself out there saying this is me, this is who I am அப்படிங்கிறதுக்கு a lot of guts வேணும். அதை நீங்கள் பண்ணதுக்கே I was blown away. Thank you. And the second part was நானும் since I come from a similar background like you, I always feel like நம்ம தான் ரொம்ப ஓவராக யோசிக்கிறோம், நம்ம தான் ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கணும். எனக்கு ஒரு ஃபெலோ பர்சன் அப்படி இருக்காரு அப்படிங்கிறது was feeling a little comforting. Yeah, I am glad I did it to normalize it for myself. In the process அடுத்தவங்களுக்கு ஆச்சுனா சூப்பர். That's nothing like it. எத்தனை பேர் பார்த்துட்டு இன்சைடர் வெப்சைட்ல வந்து இந்த மாதிரி இட்ஸ் so relatable அப்படிங்கறது உங்களுக்கு இது வரைக்கும் சொல்லிருக்காங்க? There's been hundreds of messages and அதோட லைவ் ஷோ பார்த்துட்டு even more messages வரும். ஏன்னா லைவ்ல it just feels like என் வீட்டுக்கே வந்து என் லிவிங் ரூம்லேயே உட்காந்து என் கதையை கேட்டுட்டு போன ஒரு வைப் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. which makes it very nice to hear that it didn't feel like a show as much as it felt like ஒருத்தரோட கதையை உட்காந்து அவங்க வீட்டிலேயே இன்னும் அனுமதியோட உள்ள வாழ்க்கை உள்ள விட்ட மாதிரி ஒரு வைப் வருதுன்னு சொல்றது is a nice feeling because that's the sort of I guess stories I'd like to tell. Yeah, is there at any point இதை நீங்கள் பண்ணும்பொழுது ஐயோ நம்ம ஏற்கனவே இருக்கிற ஒரு ப்ரொஃபஷன் லாட் ஆஃப் கிரிட்டிசிசம் ஜட்ஜ்மெண்ட் உண்டு, அதை மீறி நம்ம வந்து நம்மளோட இன்சைட் ஸ்டோரியை வேற இப்போ சொல்லறோம், இது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம கிரிட்டிசிசம் ஜாஸ்தி ஏற்படுத்தும், நம்ம ரொம்ப ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு எங்கேயா ஒரு தயக்கம் இருந்துச்சா? எப்பயுமே இருந்துச்சு. ஆமாம், ஆனால் அதை தாண்டி பண்ணுறதுல தான் ஜேர்னி இருக்குன்றதும் புரிஞ்சுது. பட் அந்த தயக்கமும் இருந்துச்சு. The problem is the continuous awareness of the தயக்கம். அந்த தயக்கம் திருப்பி நம்மளை தடுக்கும் போதெல்லாம் நம்ம இந்த ஜேர்னி அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டு முன்னே போயிட்டு இருக்கணுன்றது தான். ஸோ அது போயிடுச்சுன்னு அந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஆஃப் த ஷோ எழுதும்போது சரி, இல்லை பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு டூர் பண்ணும்போது சரி இருந்துச்சு. ஒரு 1 year ஆஃப் டூரிங் எனக்கு எடுத்துச்சு டு கெட் கம்ஃபர்டபுள் ஆஃப் சரி எனக்கு ஐ கேன் ஓன் இட், ஐ கேன் எனிவேஸ் அந்த ஃபியரெல்லாம் இருந்தாலும் ஃபியரை தாண்டி பாசிட்டிவ் ராமிஃபிகேஷன்ஸ், பாசிட்டிவ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இதுலேருந்து வந்ததெல்லாம் ஓவர்வெல்மிங்காக நான் யூஸ் பண்ணிக்க ஆரம்பித்தேன். ஆனால் இனிஷியலாக அந்த பாசிட்டிவாக வருன்ற எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஸோ அப்போ கண்டிப்பாக அப்படி இருந்துச்சு. இந்த ஷோனே இல்லாமல் இதுக்கு முன்னாடி பீயிங் த பர்சன் தட் யூ ஆர், நம்ம கொஞ்சம் வல்னரபிளாக இருக்கலாம், ஓப்பனாக இருக்கலாம் அப்படின்னு போய் எங்கேயாவது இது பேக்ஃபயர் ஆயிருக்கா சோஃபார்? எனக்கு அப்படி மெஜாரிட்டி ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸில் ஆனதில்லை, பேக்ஃபயர் ஆனதில்லை, வல்னரபிளாக இருந்து. ஏன்னா தெரியல ஏன்னு எனக்கு இட் கம்ஸ் நேச்சுரலி டு மீ டு பி ஏபிள் டு கன்ஃபைட். இன்னொருத்தர்கிட்ட நம்ம என்ன அனுபவிச்சுட்ருக்கோம், ஒரு என்ன மனசில் ஓடிட்டுருக்கு, அதை சொல்கிறதுல எனக்கு ஒரு பெரிய இது கிடையாது. வச்சுக்க மாட்டீங்க? இல்லை வச்சுப்பேன், ஆனால் அந்த அளவுக்கு வச்சுக்க மாட்டேன்ற. அதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இல்லை, ஆனால் அந்த அளவுக்கு வச்சுக்க மாட்டேன். ஒரு ஜட்மெண்ட் கால் எடுத்துருவேன் இவங்ககிட்ட என்ன பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அது என்னை இது வரைக்கும் பெருசாக என்னை யாருமே அதை வச்சு இது பண்ணதில்லை. ஏன்னா பாதி பேர் அதை கேட்டுட்டு ஐயோ பாவம் தானே தோணும் அவங்களுக்கு. இதை வச்சுட்டு ஒருவேளை ஜட்ஜ் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது, அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். ஸோ நம்மளுக்கு எப்படி தெரியும் யார் என்ன சொல்கிறாங்கன்னு. பட் நான் பார்த்து அதனால எனக்கு பின்விளைவுகளை சந்திக்கிற மாதிரி எதுவும் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ அதே தைரியத்தில் தான் ஆன்லைன் பண்ணுறதும். இன்ஃபேக்ட் நான் அப்படி சொன்னதுனால தான் இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் என்னை ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு புரியுது, ஓகே
இவன் எங்கேருந்து இது என்ன மாதிரி ஒரு எண்ணம், எங்கேருந்து வருது, இது ஹிஸ்டாரிக்கலாக இவ்வளோ வருஷமாக எப்படி வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுனால தான் அவங்களாலையும் நமக்கு கரெக்டான ஒரு மாதிரி அட்வைஸ் கொடுக்க முடியாது. ஸோ இல்லாட்டி திடீர்னு ஒரு நாள் வந்து ஒருத்த மேலே இப்படி கொட்டினீங்கன்னா அவன் பயந்துட்டு இம்மிடியாக உங்களை ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்திடுவான். ஏன்னா அவனுக்கு உங்களை பற்றி கான்டெக்ட் இல்லைன்னா என்ன நினைப்பான் அவன். ஸோ sometimes it helps in investing and confiding. பட் இது வரைக்கும் பேக்ஃபயர் எனக்கானதில் ஆனால் ஆயிருக்காமல் இருக்கும்னு சொல்ல முடியாது. ரைட். ஓகே, ஆங்ஸைட்டி பற்றி தான் நீங்கள் பெரும்பாலும் பேசியிருக்கீங்க உங்களோட ஸ்டாண்டப் காமெடி பர்ஃபார்மன்ஸில். ஸோ ஐ வாண்ட் பிக் ஆன் தட். இப்போது ஆங்ஸைட்டி கேன் பி குட் அண்ட் பேட் இல்லை. இந்த க்ரியேட்டிவாக ஒரு ரைட்டிங்லேயோ உங்களோட ப்ராசஸ்லேயோ ஆங்ஸைட்டி எங்கேயாவது ஹெல்ப் பண்ணியிருக்கா? ஆமாம், எனக்கு ஐ திங்க் பொதுவாகவே லைஃப்பில் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காது. கன்ஸ்ட்ரக்டிவ் ஆங்ஸைட்டியாக கன்வெர்ட் ஆகிருக்குன்றது தான் என்னோட புரிதல் ஆஃப் ஹவு இட் ஹஸ் டர்ன்ட் அவுட். எஸ், நிறைய இடத்துல தடுத்தாலும் அந்த ஒரு ஃபீலிங் அண்ட் ஃபியர்னால தான் எழுத்தில் திருப்பி நம்ம இன்னும் பெட்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கிக்கிறோம். ஃபோக்கஸ் குரூப் மாதிரி நிறைய பேர்கிட்ட அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் அண்ட் வழிகளை கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த ப்ரைமரி டிரைவிங் ஃபோர்ஸே அந்த ஃபியர் தான். ஐயோ இது ஒழுங்காக இல்லையா, ஐயோ இது தயாராக இல்லையா, ஐயோ இது சரியாக போகணுமே அப்படின்ற ஒரு ஹங்கர், அந்த ஃபியர் தான் ட்ரைவ் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக அது ஹெல்ப்பும் பண்ணியிருக்கு. அது ஆஸ் மச் ஆஸ் இட் ஹஸ் காஸ்ட் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், ஹெல்ப்பும் பண்ணியிருக்கு, அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா அந்த ஒரு ஹெல்ப் பண்ணுற குவாலிட்டியை நம்ம மறந்துடக்கூடாது. இல்லாட்டி நம்ம அதை ஈஸியாக என்ன சொல்கிறது ஒதுக்கி வச்சிடலாம். ஐயா இது ஒரு தேவையில்லாத ஒரு இமோஷன்னு. அப்படி கிடையாது, அது நிறைய நல்லதும் பண்ணுது. ஏன்னா எங்கெல்லாம் வேண்டாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல அதுதான் நம்மளை தடுக்கிறது. ஸோ அது நான் அவ்வளோ ஓவராக டிஸ்மிஸ் பண்ண மாட்டேன்றது. ஓகே, பட் தி நெகட்டிவ் சைடை பற்றி தான் நிறைய பேர் நம்ம பேசுகிறோம். பிகாஸ் தட்ஸ் ஹார்டர் டு ஹேண்டில். அதில் இந்த ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது, ஹியரிங் டூ மச் நாய்ஸ், அந்த விதமான ஆங்ஸைட்டியை மேபி டு ஸ்டார்ட் வித் உங்களுக்கு ரொம்ப அது கஷ்டமாக இருந்திருக்கலாம். இப்போது நீங்கள் ஷோவில் சொன்னீங்க 14 years நான் ஸ்டாண்டப் காமெடினா இருக்கேன்னா 14 years நான் வந்து தெரபிஸ்ட்கிட்டையும் போயிட்டுருக்கேன் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு இந்த 14 yearsக்கு அப்புறம் உங்களுக்கு ஆங்ஸைட்டி இன் அ நெகட்டிவ் வே எட்டி பார்க்கும்போது ஹவு டு யூ ஹேண்டில் இட்? அது நான் ஐ இம்மீடியட்லி ரீச் அவுட், அதில் தயக்கப்படவே மாட்டேன். ஸோ அது எட்டி பார்க்குற காரணங்கள் காலத்துக்கு மாறிட்டு இருக்குன்றது புரிஞ்சிருச்சு எனக்கு. அப்போது நம்மளோட மென்டல் மேக்கப்லேயே அது இருக்குது. ஓகே, ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஓவராக நம்மளை இது பண்ண வைக்கும், ஒரு குலுக்கி விட்டுரும் அப்படின்றது ஒரு புரிதல் வந்துருச்சு. ஸோ இவ்வளோ வருஷமாக பண்ணுறதுல இப்போ எனக்கு தயக்கமே கிடையாது. யார்கிட்டயாவது அதை பற்றி சொல்கிறதுலையோ இல்லை அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தாலும் அதை தைரியமாக இப்போ என்னால் பார்க்க முடியுது. முந்திலாம் நீங்களே வச்சுருக்கீங்க ஒரு சர்க்கிள், ஆங்ஸைட்டி வந்தால் இவங்ககிட்டலாம். ஆமாம், அது இல்லாட்டி ஐ மீன் ஐ கெஸ் முந்திலாம் அதை சொல்லிக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கலாம், டாக்கிங் அபவுட் சின்ன வயசில். இப்போ அதெல்லாம் தாண்டியாச்சு. இப்போ இதுக்கு மேலே என்ன ஷோவே எழுதியாச்சு, ஊருக்கே சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் என்ன எனக்கு வர பயத்தை பற்றி பேசுறதுல என்ன இருக்குன்னு ஒரு பெரிய ஒரு க்ளோஷர் இருக்குது. ஸோ அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். அதை நீங்கள் சொல்கிறதுனால உங்களுக்கு அதுக்கப்புறம் ஹவு டு யூ ஃபீல் ஆஃப்டர் எக்ஸ்பிளைனிங்? அவங்க என்ன சொல்கிறாங்க? கண்டிப்பாக அது பெரிய பாரம் இறக்கி வச்ச ஃபீலிங் தான். ஸோ கண்டிப்பாக அது ஒரு இட்ஸ் அ நைஸ் இது. பட் அஃப்கோர்ஸ் நம்ம மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம சொல்கிற போது அவங்களுக்கு அதை ஏற்றுக்கிற மனப்பான்மையில் அவங்க இருக்காங்களா, ஏற்றுக்கிற சூழலில் இருக்காங்களா, மனப்பான்மை இருந்தால் கூட சுற்றி இருக்கிற சூழலில் அது இல்லாமல் இருக்கலாம். ஸோ அது ஒரு கொஞ்சம் நம்ம எஃபர்ட் போட்டு கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் காட்டணும். யார்கிட்ட சொல்கிறோம், அவங்க என்ன வாழ்க்கையில் என்ன இதில் இருக்காங்க. சும்மா நம்ம போயிட்டு ஓனிக்ஸ் வண்டி மாதிரி கொட்டிட்டு வந்துட முடியாது. அப்புறம் ஒரு இடத்துல பிக்கப் பண்ணி இன்னொரு இடத்துல கொட்டிகிட்டு இருக்க வேண்டியது தான். அப்புறம் அவங்க சொல்லிட்டு மீன் அது ஒரு லெவலுக்கு காட்டணும். இல்லாட்டி ஏன்னா பீப்புள் ஆர் ஆல்சோ கோயிங் த்ரூ தேர் ஓன் திங்ஸ் இல்லையா. ஸோ அதனால எனக்கு அதில் நாங்கள் இன்னும் அதுலேயும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். என்ன சொல்கிறது, ஒரு 20-30 பேர் வச்சுருப்பேன். ஏன்னா நமக்கு பாவம் இல்லை, போன வாரம் தான் நம்ம புலம்புனது தாங்காமல் இருந்திருப்பா, அதுக்கு அடுத்த வாரமே அவங்ககிட்ட போகக்கூடாது இல்லை. 20-30 பேர் நீங்க சேகரிச்சு வச்சிருக்கீங்க இந்த ஒரு மேட்டருக்கு. கூடயே வளர்ந்துருக்கானுங்களே. ஸோ என்ன பண்றது, இப்பெல்லாம் வந்து இட்ஸ் மாறிடுச்சு இல்லை. முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் போய் சொன்னா பரவாயில்ல நாளைக்கு சரியாயிடும், நீ போய் ஒரு படம் பாரு சரியாயிடும் இப்படி சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற இந்த 30 ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி அதை தேர்த்து விடுவாங்க? ஐ மீன் ஒன்றும் இல்லை, சிரிப்போம், இமீடியட்டாக அதை பற்றி சிரிப்போம், உட்காந்து நம்ம யோசிச்சிருக்கதே அவங்க திருப்பி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம யோசிக்கும் போது அதை நம்பவே மாட்டோம். அவன் வாயிலேருந்து வரும்போது அவங்க வாயிலேருந்து வரும்போது நம்புவோம். அது அவ்வளோதான். ஒரு பெரிய இட்ஸ் நாட் லைக் நமக்கு அந்த எண்ணம் வராமல் இருந்ததே கிடையாது, அவங்க சொல்ல போகிற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஆனால் அது அடுத்தவங்க கிட்டேருந்து வரும்போது அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் பண்ணாலே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அவ்வளோதான் எனக்கு. அது அவ்வளோதான், அது போதும் உங்களுக்கு. ஆமாம், அந்த ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஓகே இதுலேருந்து இந்த மாதிரி வழிகள் இருக்குது, இந்த காரணங்கள் இருக்குதுன்னு நமக்கு இன்டர்னல் வாய்ஸ் பத்தலைன்றதுனால ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலேஷன் தேவைப்படுது. அதனால தான் அது சம்டைம்ஸ் பண்ண முடியும். ஸோ அது எத்தனை பேரால் அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியுமோ ஐ ஃபீல் தட் வில் பி a nice thing to do nowadays.
லவ்லி. இப்போது வெளில பார்க்குறதுக்கு உங்கள் கரியர் லுக்ஸ் வெரி ரோசி. நீங்கள் வந்து எல்லா ஷோக்கும் வந்து நிறைய கண்ட்ரீஸ் போகிறீங்க, கண்டினியூஸாக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, புது புது க்ரௌடை மீட் பண்ணுறீங்க, யூ எங்கேஜிங் வித் பீப்புள், நீங்கள் அவங்கள என்டர்டெயின் பண்ணுறீங்க, அவங்க அவங்களோட காமெடிக்கு சிரிக்கிறாங்க, அதில் உங்களுக்கு புகழும் கிடைக்குது, காசும் கிடைக்குது. இட் லுக்ஸ் எக்ஸலண்ட். பட் தென் ஐ ஆல்சோ சி என்னோட ஐயில் அதை பார்க்கும்பொழுது இட் கேன் லீட் டு அ பேர்ன் அவுட். பிகாஸ் நீங்கள் ஒரு அப்ராட்க்கு போகிறீங்கனாலே இட்ஸ் அ பேக் ஸ்கெட்யூல். ஒவ்வொரு ஊருக்கும் இறங்கினதுக்கப்புறம் அதுக்கு தயார் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் அதை ப்ரமோட் பண்ணணும், ஒரு ஷோ முடிச்சுட்டு அடுத்த ஊருக்கு போகணும். இட்ஸ் நாட் லைக் ஹவு இட் லுக்ஸ் ஆன் சோஷியல் மீடியா. ஸோ இந்த பேர்ன் அவுட் டைம்ஸில் ஹவு டு யூ ஹேண்டில் யுவர் செல்ஃப்? ஸோ நான் எனக்கு பீப்புள் தான் எனர்ஜி. ஸோ நான் ஊருக்கு ஊர் போனாலும் எனக்கு பிடிச்சவங்களோட போய் தங்கி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் எனக்கு மோட்டிவேஷன். ஸோ அப்போது ஊர் போனாலும் ஹோட்டல்லேருந்து வந்துட்டு ஒரு ஷோ பண்ண போகிறதுக்கும் ஒருத்தர் வீட்டில் அவங்க குடும்பத்தோட தங்கிட்டு லிட்ரலி waking up with the family. Oh, you prefer that? ஆமாம், I have never unless I don't know anybody there. வேற வழி இல்லைனா அப்படி பண்ணேன். பட் ஊர்லேயும் யாராவது தெரிஞ்சவங்க ஒருத்தராவது இருக்காங்க, ஓகே, தேங்க்ஃபுல்லி. ஸோ இட்ஸ் தட் இஸ் ஹவ் ஐ கோப் இன்டர்நேஷ்னல் ஷோஸ்லாம். இல்லாட்டி ஒரு கண்டிப்பாக இது பேர்ன் அவுட் ஆகி நிறைய தடவை ஆயிருக்கு. வேறு ரூம் விட்டே வெளில போக ஃபீலிங் வராமல் ரொம்ப ஒரு மாதிரி சுழந்து போய் கிடக்கும். பட் எந்த ஊரில் எனக்கு எந்த ஃப்ரெண்டு தெரிஞ்சாலும் அவங்க ஐ ப்ரிஃபர் ஸ்டேயிங் தம். ஸோ அவங்க கொடுக்குற எனர்ஜியும் அந்த ஃபேமிலி என்வாயர்மெண்ட் மேக்ஸ் இட் ஃபீல் லைக், என்ன சொல்கிறது, ஒர்க்கிங் டேயாக இருந்தால் கூட இட் மேக்ஸ் மீ ஃபீல் லைக் ஓகே, தெரிஞ்ச ஒரு இடத்தோட போகிறோம், தெரிஞ்சவங்களோட இருக்கோம். அந்த ஒரு ஃபெமிலியாரிட்டி, கம்ஃபர்ட் டெஃபினெட்லி மேக்ஸ் அ டிஃபரன்ஸ் இன் திஸ் ஜாப். யா, ஓகே. 14 வருஷமாக நீங்கள் வந்து ஸ்டாண்டப் காமெடியில் இருக்கீங்க. ஸோ நவ் யூ அரைவ்ட். பட் லெட்ஸ் டேக் யூ பேக் டு தோஸ் இனிஷியல் இயர்ஸ். ஸ்டாண்டப் காமெடினா யாருக்குமே தெரியாத ஒரு காலகட்டம். எப்படி அந்த ஃபஸ்ட்டு 5 years டிட் யூ கிராக்? பிகாஸ் யாருக்கும் அது என்னன்னு புரியாது. மேபி தேவர் டைம்ஸ் வென் நீங்கள் நிறையா கேப்ஸ், வேலையே செய்யாமல் வீட்டில் உட்காந்துட்டு இருப்பீங்க. செல்ஃப் டவுட் வுட் ஹவ் கம் இன். மற்றவங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது உங்கள் ஜாப் வந்து எவ்வளோ கன்சிஸ்டன்ட்னு சொல்லி, வாட் வாஸ் தட் ஜோன் லைக்? ஆமாம், வந்து அதனால தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஷோ எழுதணும்னு ஐ கெஸ் தைரியமோ இல்லை ஒரு மோட்டிவேஷன் இருக்கிற காரணமே அந்த மாதிரி நீங்கள் சொன்ன வீட்டில் பெட்டில் சீலிங் ஃபேன் அப்படியே பார்த்துட்டு மத்தியான நேரத்துலேயும் காலையில் நேரத்துலையும் ஒரு மாதிரி என்ன பண்ணுறோம், ஏன் நமக்கு என்ன வழி, நம்ம எந்த ரூட்டில் போக போகிறோம் அப்படின்னு தேடாத நாள் இல்லை. அதை நினச்சி வருத்தப்படாமல் ஒரு மாதிரி படபடப்பாய் டிப்ரெஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ to answer the question, I got lucky. அது 5 years of first 5 years of stand-up பார்த்தீங்கன்னா சென்னையில் தேங்க்ஃபுல்லி ஏவம் அப்படின்ற அந்த கம்பெனி, கார்த்திக் குமார் அவர் நடத்தின அந்த கம்பெனி ஸ்டாண்டப் காமெடியை ஒரு சைடு ஹஸ்லாக ஆரம்பித்தாங்க. அப்போது நாங்கள்லாம் ஹாபியாக பண்ணோம். அந்த 5 வருஷம் நாங்கள் சேர்ந்து பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஆரம்பித்ததுனால ஜாலியாக இருந்துச்சு. யாரும் கெரியராக அதை நினச்சி கூட பார்க்கல. அவன் நோ ரெவென்யூ அவுட் ஆஃப் இட் இல்லை, பெருசாக எதுவும் இல்லை. நாங்கள் டியூஸ்டே நைட் ஏதாவது ஒரு பப்பில் போயிட்டு 6 பேருக்கு 5 பேருக்கு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார் ராக்னு ஒரு பப், இப்போ அது அந்த பப்பை மூட கூட செஞ்சுட்டா. அந்த மாதிரி இடங்கள்ல தான் நாங்கள், ஏன்னா வேறு யாரும் இதை வரவேற்கிற அளவுக்கு யாருக்கும் தெரியல என்ன இதுன்னு. நாங்களே ஒரு டியூஸ்டே கொடுங்க சார், யாரும் வரமாட்டாங்களே, அப்போ நாங்கள் பண்ணி காட்டுறோம் அப்படி ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் உருவாக்கணும். ஸோ அதெல்லாம் நாங்கள் சேர்ந்து அந்த ஏவம்ன்ற கம்பெனியில் நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பண்ணதுனால அந்த 5 years ஆஃப் ஸ்ட்ரகிள் பெரிய ஸ்ட்ரகிளாக பட்டாலும் மனசுக்குள்ளே அதுக்கு மேலே பாதிக்கலை. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, தனியாக பண்ணல, நாங்கள் யாரும் சோலோவாக பண்ணல, எல்லாம் குரூப்பாக பண்ணோம். ஷோவில் 4 பேர் பண்ணுவோம் ஒரு ஷோவில் 20 நிமிஷம். ஸோ ஒரு 1 hour ஷோ இல்லை 100 minute ஷோ. ஐ திங்க் அந்த பீரியட் அது ஏன் தாண்டினோன்னா அந்த பீரியடில் தான் மோசமான ஷோஸ், மட்டமான பர்ஃபார்மன்ஸஸ், நாங்களே இன்னும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோம். எங்களுக்கே இந்த கலை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆச்சு. ஸ்கில் லெவல் இம்ப்ரூவ் ஆனோம். ஆடியன்ஸ்க்கும் புரியல யார் இவங்க, இது என்ன, இது இந்த மாதிரி இங்கிலீஷில் சம்டைம்ஸ் சொல்கிறாங்க, தமிழில் சொல்கிறாங்க, இது என்ன. ஸோ நிறைய இந்த மாதிரி இனிஷியல் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்துச்சு. Yeah, it was difficult to get through that. Thankfully, like I said, I got lucky. ஒரு வீடியோ வைரலாக போச்சு ஃபஸ்ட்டு வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் there was no turning back. ஏன்னா அதில் கமெண்ட்ஸில் பீப்புள் வேர் ஆல் வெரி கைண்ட் அண்ட் ஆஸ்கிங், இது என்ன, இது எங்களுக்கு இது பார்க்கணும், யார் இந்த பையன் யார் அப்படிலாம் பார்க்கும்போது தான் அப்போ தான் நாங்கள் அதை பார்த்து ஒருவேளை இதில் ஃப்யூச்சர் இருக்கோ வா இறங்கலாம் அப்படின்ட்டு பிவட் பண்ணோம். ஸோ அந்த இனிஷியல் இயர்ஸ்க்கு வேறு வழி இல்லைங்க. ஐ ஹோப் எவ்ரி ஒன் கெட்ஸ் த சேம் சார்ட் ஆஃப் love and support that I got from the people around me. எனக்கு நிறைய குட் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டாண்டப் காமெடி ஆரம்பிச்சது. லைக் நவீன் ரிச்சர்ட் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் ஸ்டாண்டப் காமெடியன், நானும் சேர்ந்து தான் ஆரம்பித்தோம். அப்புறம் அஃப்கோர்ஸ் கார்த்திக் குமார் இருந்தார். அப்புறம் அலெக்ஸ் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 4-5 years நாங்கள் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அலெக்ஸ் வந்து ஜாயின் பண்ணார். இந்த மாதிரி நிறைய கமெடியன்ஸ் இங்கேருந்து போயிருக்காங்க. ஸோ சேர்ந்து ஜேர்னி பண்ணதுனால இட் டென்ட் ஃபீல் எல்லாம் நம்ம தலையில் வரல.
ஓகே, திஸ் இஸ் அ கிரேட் ஸ்டோரி. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் பார்ட் இதில் நான் என்ன அப்சர்வ் பண்ணுறேன்னா, நீங்கள் எல்லாரும் ஆக்சுவலாக வந்து ஒரே ஃபீல்டுக்குள்ளே இருந்தாலும் தெர் இஸ் சம் சார்ட் ஆஃப் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் ஆல் ஆஃப் யூ. இந்த பர்சனுக்கு வந்து என்னோட பாப்புலாரிட்டி ஜாஸ்தி இருக்கே, இல்லை அவங்க ஷோவுக்கு வந்து இன்னும் நிறையா பேர் டிக்கெட் வாங்குறாங்களே, இந்த ஒரு விஷயம் வந்து உங்கள் யாருக்குள்ளேயும் இருக்கிற மாதிரி தெரியல. கம்பேர் இட் வித் அன் ஆக்டர்ஸ் ப்ரொஃபஷன் ஆர் ஆக்டிங் ப்ரொஃபஷன் அஸ் சச், கான்ஸ்டண்ட்டாக அந்த பேட்டில் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்டாருக்கு இவ்வளோ மார்க்கெட்டு, இவங்க பெட்டர். நீங்கள் எப்படி அதை இவ்வளவு சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுறீங்க? ஐ திங்க் எங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி சொல்கிறது, எங்கள் எல்லாருக்குமே ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் எல்லாருக்குமே அட்லீஸ்ட் நான் ரொம்ப அசியூம் பண்ணுறேன் இது சொல்கிறதில்ல, இதை ஃபுல் டைமாக பண்ணுறத அட்லீஸ்ட் நான் ஒரு பாக்கியமாக பார்க்குறேன். ஸோ அதனால அந்த ஒரு கிராட்டிடியூட்லேயே எங்களுக்கு எங்கே எது கிடைக்குதோ பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பே பெரிய விஷயமா நினைக்கிறோம். ஸோ இதில் நம்பர்ஸ்குள்ளே போய் அனலைஸ் பண்ணி யாருக்கு என்ன பண்ணுறது, இதை விட எனக்கு பெட்டராக பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு லெவலுக்கே தாட் போக மாட்டேங்குது. ஏன்னா இது பண்ணணும்னு நினச்சி பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது இந்த காலத்தில். நம்ம இதில் இவ்வளோ வருஷம் தாண்டிட்டோம், அதுவும் இவ்வளோ வருஷத்தில் இவ்வளோ வளர்ச்சியும் பார்த்துருக்கோம், இவ்வளோ விதமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம், மக்கள் எல்லாமே ஏற்றுக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க போது அதுதான் ஃபோக்கஸ். ஐ திங்க் எங்களுக்கு பிகர் பிக்சர் அதுதான். நாட் தட் இன்செக்யூரிட்டி இல்லைன்னா சொல்ல, பட் வி ஆர் லக்கி டு ஈவன் ஹவ் கம் திஸ் ஃபார்னு சொல்கிறேன். அதனால் எங்களுக்கு அந்த மாதிரி அண்ட் வி ஸ்டார்டட் டுகெதரில். ஸோ எங்களுக்கு தெரியும் மட்டமான ஷோஸ்னால் என்ன, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அதெல்லாம் நாங்கள் எப்படி பேக் ஸ்டேஜில் ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு தான் இருப்போம், இல்லை கை பிடிச்சிட்டு இருப்போம். ஒருத்தன் போய் பர்ஃபார்ம் பண்ணுறப்போ கை பிடிச்சிட்டு ஐயோ என்னடா இவ்வளோ மோசமான ஆடியன்ஸாக இருக்கும், ஐயோ சரி விட அடுத்தது நீ தான் ஆல் த பெஸ்ட் இதெல்லாம் பண்ணோம். ஸோ ஒரு விதத்தில் ஒருத்தரோட வளர்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பா ஏதோ தாண்டிட்டோண்டா இந்த ஒரு கட்டத்தை, கரை சேர்ந்துட்டோன்னு. அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்குங்க, சரி இப்போது எல்லாமே ஒரு ஸ்பெக்ட்ரம் தான். இப்போது மேக்ஸிமம் டிக்கெட் விற்கிற ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு அடுத்தது இன்னொருத்தர் இருக்காரு, அவருக்கு இன்னொருத்தர் இருக்காருன்னா ஒருத்தருக்கும் சில இடங்களில் ஹவுஸ்ஃபுல் ஷோஸும் கிடைக்கும், சில ஊர்களில் ஹாஃப் ஃபுல் ஷோஸும் கிடைக்கும். இப்போ பெருசாக விற்கிற ஒரு ஆளே ஊர் பெரிய தெரியாத ஒரு இடத்துல போய் ஆரம்பிச்சா அவருக்கும் அந்த ஹம்பிளிங் லெசன் நடக்க தான் செய்யும். அதனால் என்ன சொல்ல வரேன்னா எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ் இருக்குது. இன்றைக்கி நான் சென்னையில் ஒரு 2000 டிக்கெட் இப்படி விற்று போகிறதுனா எனக்கு தெரியும் இன்னொரு பிரிஸ்பேனில் எனக்கு 200 கூட போகலன்னு. ஆனாலும் நான் பிரிஸ்பேனில் பண்ணாமல் இருந்தது கிடையாது, போக மாட்டேன். அங்கே இருக்கிற 100 பேருக்கும் போய் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த மாதிரி எல்லா ஷோஸும் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தெரிய வருது, இது இந்த நம்பர்ஸில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். இந்த ஃபேக்ட் தட் இவ்வளோ பண்ண முடியுது, சென்னையிலையும் பண்ண முடியுது, பிரிஸ்பேன்லையும் பண்ண முடியும், இவ்வளோ பேருக்கு போய் என்டர்டெயின் பண்ண முடியாது, அவங்களுக்கும் ஏற்றுக்கிறாங்களே, அதில் தான் ஃபோக்கஸ் இருக்கும். அண்ட் நமக்கு தெரிஞ்சிடும் இந்த பர்செப்ஷன் கேம்லாம் வர்த்தே இல்லைன்னு. நான் பிரிஸ்பேனில் பண்ணும்போது ஒரு எம்டி ஆடிட்டோரியமில் 100 பேர் பண்ணும்போது எனக்கு தெரியும் இதையும் நீ தான் பண்ணுறேன்னு. ஸோ அதனால் நான் எந்த நேரத்துலையும் சோல்ட் அவுட்டாக போயிருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே போகாது. ஏன்னா எல்லாமே இதில் இருக்குது. உங்களுக்கு அன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் திறந்து உங்கள் கண்ணில் எது படுதுன்றது என் கையில் இல்லை. ஆமாம், என் கண்ணில் எல்லாம் படுறதுனால ஐ எம் பிரிட்டி ஹம்பிள்ட் பை த அவேர்னஸ் ஆஃப் ஆல் த இன்ஃபர்மேஷன். ஓகே, பட் இந்த வாட் நெக்ஸ்ட் ட்ராப் அப்படிங்கிறது இன் ஜென்ரல் எல்லாருக்குமே இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்குது. எஸ்பெஷலி ஒரு அன்கன்வென்ஷனல் கேரியரில் இருக்கும்பொழுது அது உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கா? லைக் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்றது. ஹவு டு கோ த்ரூ தட்? அது நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணால் கூட சுற்றி இருக்கிறவங்க அதை தூண்டி விட்டு ஜாஸ்திப்படுத்திடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு போர் அடிக்குது, அவங்களுக்கு போர் அடிக்குது. ஸோ அவங்க நம்மள சும்மா இருக்க விடாமல், நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணாலே ரிலாக்ஸ் பண்ண விடாமல் ஏதாவது கீ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா I guess we are living in that sort of a world where we are judged on our productivity, where we are judged on our we don't normalize just being a contributing member to the society by leading a healthy eco-friendly life அப்படின்லாம் சொன்னால் per capita நீ என்ன டிஃபரன்ஸ் உண்டாக்குற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எக்கனாமிக்காக நீ என்ன டிஃபரன்ஸ் உண்டாக்குற. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்குது. அதை நம்ம ஐ டேக் இட் அஸ் எப்படி சொல்கிறது, ப்ரெஷர் தட் makes you do the next thing. So how do you personally handle it? நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அடுத்த 10 நாள் உங்களுக்கு வர்க் இல்லைன்றது உங்களுக்கு தெரியுது. How do you handle that? சரி நம்ம ஒரு வெக்கேஷன் போகலான்னு சொல்வீங்களா, இல்லை நம்ம இன்னொரு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதலாம் அப்படின்னு எழுதுவீங்களா, ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுவீங்களா, இல்லை என்ன பண்ணுவீங்க? இல்லை அது ப்ரெஷராக ஏற்றுட்டு அதுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு டார்கெட்டை வச்சுக்கிட்டு ஓகே அந்த ப்ரெஷரை வளர விட்டு கடைசி நாள் அன்றைக்கி தான் அந்த டார்கெட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி போது தான் வர்க்கே ஆரம்பிப்பேன். ஓகே, எனக்கு இது ஒரு நல்ல அப்ரோச் நான் சொல்ல யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணல. இந்த அப்ரோச்னால எனக்கு மன நிம்மதி எல்லாம் இழந்திருக்கேன், பட்டு வேலை நடந்திருக்கு. ஸோ அங்கேருந்து ஓடலாம் முடியாதுங்க. அதை எனக்கு இந்த ஊரில் போயிட்டு ஒர்க் பண்ணுறதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், பெருசாக ஒர்க் ஆனதில்லை. ஸோ ஐ ஜஸ்ட் ப்ரெஷர் இருக்க தான் போகுது ஸோ அந்த சுற்றி இருக்கிற ட்ரிகர் பண்ணுறவங்களெல்லாம் நான் மோட்டிவேஷனாக எடுத்துக்கிறேன். சரி ஓகே சொல்லி கேட்டுக்கிட்டே இருங்க ஏதாவது ஒரு நாள் உறுத்தும், அப்போ உட்காந்து பண்ணுறேன்.
ஏன்னா நிறுத்த மாட்டாங்க. இப்போ நான் சும்மா கொஞ்சம் பிரேக் எடுக்கிறேன்டான்னு சொன்னா கூட நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓகே, நீங்க ரோட்ல நடந்து யார் பார்த்தாலும் அதே அடுத்தது என்ன நேச்சுரல் திங். ஏன்னா உங்ககிட்ட அதை எதிர்பார்க்குறாங்க. அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே நம்ம என்ன நடக்கும்போது நம்ம மண்டே மேலே ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி கரண்ட்லி ஆன பிரேக் நான் போட முடியாதுல்ல. ஐ விஷ் ஐ குட். என்னை விட்டுருங்கடா, இப்போ ஒரு 2 மாதத்துக்கு என்ன ஞாபகப்படுத்தாதீங்கடா வேலையை பற்றி அப்படின்னா யாரும் பண்ண. ஸோ அது யூ ஜஸ்ட் ஹேவ் டு லிவ் வித் இட். ஏன்னா இது ஒரு அப்சைடும் இருக்குல்ல. அதாவது நடந்து போகும்போது யாரோ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கையை கொடுத்து ஐயோ உங்கள் ஷோ பார்த்தேன் எனக்கு இவ்வளோ அது நல்லது செஞ்சுது அப்படின்னு சொல்கிற அப்சைடும் நம்ம வாங்கிக்கும் போது இதையும் வாங்கி தான் ஆகணும். ஐ அக்ரி. இந்த ஓவர் திங்கிங் பார்ட் ஆஃப் யூ, லேட் நைட் உட்காந்துட்டு இருக்கீங்க தனியாக பெட்டில், தாட்ஸ் எங்கெல்லாம் போகும்? யூடியூப் வீடியோவில் போய்கிட்டே இருக்கும். அப்படியே யூடியூப் வீடியோவில் ஏதாவது பாட்காஸ்ட் அந்த மாதிரி போயிட்டு அது அப்படியே எவ்வளோ டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ பண்ணிவிடுவேன். இல்லாட்டி ஏன்னா அந்த நேரம் தான் ஒர்க் பற்றிலாம் தாட்ஸ் வரும். ஏன்டா இப்போ உட்காந்து யாரோட மீட்டிங் எடுக்க முடியும், இல்லை நீ தான் எழுதி டைப் பண்ண போறியா, ஏதாச்சும் ஒன்றும் வராது. ஆனால் அப்போ தான் அந்த எவ்வளோ நேரமாக சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன்லாம் ட்ரை பண்ணுற மாதிரி என்னமோ ஒரு அட்டெம்ப்ட் தான் வரும். பட் இட் டசன்ட் ரியலி டூ எனி திங். ஐ ட்ரை அண்ட் என்கேஜ் மை செல்ஃப் வித் some form. I listen to a lot of content. So அதில் ஏதாவது என்கேஜ் பண்ணிவிட்டு ஐ ட்ரை டு ஸ்னாப் அவுட் ஆஃப் இட். ஆமாம். ஏன்னா இல்லாட்டி யூஆர் அப்சல்யூட்லி ரைட். when you're laying down தான் இட் ஜஸ்ட் கம்ஸ் டவுன். இட்ஸ் தி வர்ஸ்ட் டைம் இல்லை அப்படி என்னென்னது அவ்வளோ வரும். ஸோ மேபி ஃபிசிக்கலி இஃப் யூ டயர் யுவர் செல்ஃப் அவுட் வராது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஐ ட்ரை டு டூ. ஓகே இன்னும் புஷ் பண்ணி ஃபிசிக்கலி வலியோட போய் படுத்தா உடம்பு வலிக்குது, ஜிம்மு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒருவேளை அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும். இல்லாட்டி நார்மலாக ஒன்றுமே பண்ணாமல் படுத்தோம்னா கண்டிப்பா ஃபுல் டே வேஸ்ட் பண்ணிட்டு போய் படுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போதான் ராத்திரி 11 மணிக்கு ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு ஒரு ஏர்ஜ் வரும். காலை முழுக்க சும்மா இருக்கணும்னா இது ஒரு மட்டமான ரிலேஷன்ஷிப்பாக இருக்குன்னு யோசிப்பேன். Has it ever affected your sleep? Yes, I mean definitely. Which is why a physical routine kind of helps. Where it puts you in a situation where you have to sleep to recover. So that definitely helps. Okay, I know that you work out a lot and you're very consistent about it also. So உங்களோட physical training உங்களோட mental wellness க்கும் strength க்கும் எந்த லெவலுக்கு வந்து correlated இருக்குன்றீங்க? Directly related இருந்துச்சு. I started working out regularly for over 8 years only because I had a disc slip condition when I was working as an assistant director. So அப்போ அதுக்கு என்னெல்லாம் சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு தேட ஆரம்பிச்சு எல்லாத்தையும் ட்ரை பண்ணேன். அன்டில் ஐ மெட் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மைன் இன் திஸ் ஜிம் கால் ஸ்ட்ரெங்த் சிஸ்டம் சொல்லிட்டு அவங்க தான் வந்துட்டு ஜிம் ஆரம்பிக்கிறோம். அண்ட் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க உன்னோட நிலைமைக்கு நீ ஆக்சுவலாக கவுண்டர் ப்ரொடக்டிவாக இருந்தாலும் ஆன்சர் இஸ் ஒர்க்கிங் அவுட். அவங்க கண்டிப்பாக என்னை ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் அவுட். வெறும் எலாஸ்டிக் பேண்டு இந்த மாதிரி இதை விஷயம் வச்சு வெறும்னு அந்த ஃபியர் ஓவர் கம் பண்ணுறது லெவலுக்கு இனிஷியலான ஹெல்ப் கொடுத்து அப்புறம் 1 or 2 years into it தான் வெயிட்ஸ்லாம் தூக்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் பட் அந்த ஹோல் ப்ராசஸ் போதே தெரிஞ்சிருச்சு தட் அந்த ஃபிசிக்கல் பார்ட்டை அட்ரஸ் பண்ண மென்டல் பார்ட் அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஜென்ரலி ஃபார் தட் வீக் ஆர் தட் மந்த் இட் டெஃபினெட்லி ஹெல்ப். லைக் யூ ஃபீல் ஹாப்பி 100%. நிற்கவே முடியாது என்னால் அந்த டிஸ்க் ஸ்லிப் நடந்தபோது. ஸோ படுத்துகிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறேன். அந்த மாதிரி நிலைமையிலேருந்து இந்த மாதிரி நிலைமை வந்திருக்கோன்னா அதுக்கு ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் தான் உதவி இருக்குது கண்டிப்பாக. ஸோ தேர்ஃபார் ஐ எம் அ பிக் பிலீவர் இன் தட். அண்ட் நியூட்ரிஷன் வைஸ் என்ன பண்ணுவீங்க? இப்போ கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பார்ட் இஸ் நியூட்ரிஷன். ஏன்னா அது ஐ வில் நாட் பின் கிரேட் அபவுட் இட் அட் ஆல். ஐ கேன் கிளியர்லி டெல் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றனால இன்றைக்கி தான் மென்டல் ஹெல்த்தே பெட்டராக யூ கேன் சி த கனெக்ஷன் டு இட். மில்கை குறைக்கிறனால இன்றைக்கி யூ சி அ பிக் டிஃப்ரென்ஸ் டு ஹவ் யூ ஃபீல். சுகர் டெஃபினெட்லி ரெஸ்ட்லெஸ் எனர்ஜி, த எட்ஜ் தட் யூ ஃபீல், எட்ஜினஸ் சம்டைம்ஸ் இருக்கும் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், அதெல்லாம் சுகர் கட் டவுன் பண்ணும்போது அதெல்லாம் தெரியுது. பட் என்னால் ஐ ஹவ் நாட் அப்ளைட் வெல் அட் ஆல். ஏன்னா நடுவில் 1-2 சும்மா ஒரு ஃபேடாக ஒரு 3 மாதம்லாம் ட்ரை பண்ணேன். ஒரு கேலரி டெஃபிசிட்லாம் ட்ரை பண்ணேன். ஜஸ்ட் அப்போ அதில் தெரிஞ்சிருச்சு வெயிட் ட்ராப்பும் சிக்னிஃபிகண்ட்டாக இருந்துச்சு, மூடும் அப்லிஃப்ட் ஆச்சு, அதெல்லாம் தெரிஞ்சது. பட் it's I'll be honest and tell that not been able to do it because I'm bad habits. எக்கச்சக்கது ஸ்வீட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப கேவலமானவன் அந்த விஷயத்தில். சுகர் ரஷ்க்காக 20 ரசமலாய் அப்படியே சாப்பிட்ருவேன். 20 ரசமலாய் நீங்கள் சாப்பிடுவீங்களா? ஆமாம், நான் கொஞ்சம் பைத்தியம் அந்த மாதிரி விஷயத்தில். ஸோ தட்ஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். நியூட்ரிஷனுக்கும் ஹெல்த்துக்கும் கிளியர் கனெக்ஷன் இருக்கு. ஃபைபர்ஸாக சாப்பிடும்போது 100% எனக்கு தெரியுது ஹவு ஐ ஃபீல் பெட்டர் பிகாஸ் ஆஃப் இட்னு.
ஸோ வெளியூருக்கெல்லாம் போய் இருக்கும்போது வெஜ்ஜீஸ் இருக்கிற விஷயங்கள் தான் நான் முடிஞ்ச வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ண பார்ப்பேன். எனக்கு அந்த வெஜ்ஜீஸ் உள்ளே போனால் தான், இல்லாட்டி croissant-ம் காஃபியில் எவ்வளோ ஓட்ட முடியும். வெஜிடேரியன் இல்லை? எஸ், ஐ டூ ஈட் eggs and all, பட் முடிஞ்ச வரைக்கும் வெஜிடேரியனாக இருக்க பார்ப்பேன் வெளியிலலாம் போகும்போது. அண்ட் தாய் ஃபுட்டை சாப்பிட்டு யூ கேன் சர்வைவ். Excellent, nice. I'm going to take you now to your relationships part because nothing deep. Just to start with, இப்போ 30s இருக்கிற ஒரு சிங்கிள் உமன் எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து இந்த சொசைட்டியோட ஸ்டிக்மா ப்ரெஷர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. தேல் ஈதர் இஃப் யூஆர் நெவர் மேரிட் அண்ட் சிங்கிள் உங்களை ப்ரெஷரைஸ் பண்ணி எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிம்பாங்க, ஆர் தேல் கீப் டெல்லிங் தட் லைஃப் இஸ் ஓவர் வித்வுட் மேரேஜ். இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூ இஸ் மேரிட், செப்பரேட்டட் அண்ட் தென் யூ ஆர் சிங்கிள், they'll shame you with so many other things, etc. How is it for a man? Is it a little lenient? 100% it's easier being a man because என்ன சொல்கிறது, there is the shaming பார்ட்லாம் எதுவும் இருக்காது. given that ஷேம் பண்ணுறதே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நாங்களே தான் இருக்கிறதுனால எனக்கு அந்த ஷேமிங் கொஞ்சம் அதுக்காக என்ன சொல்கிறது, நடந்ததே கிடையாதுலாம் சொல்ல மாட்டேன், பட் நடக்கிற ஸ்கேல் பார்க்கும்போது என்ன ஷேமிங் ஒரு கைக்கு பண்ணுவாங்க அப்படியே பண்றாங்க. இல்ல அதே மாதிரி தான் வித் ரெஸ்பெக்ட் டு அஸ்யூமிங் திங்ஸ் அபவுட் வை யூ என்ன சொல்கிறது, வை யூ ஆர் நாட் கன்ஃபார்மிங். பட் சின்ஸ் நான் சின்ன வயசுலேருந்தே நான் எடுத்த எல்லா முடிவுகள்லையுமே நான் கொஞ்சம் நான் கன்ஃபார்மிஸ்டாக தான் எடுத்ததுனால எனக்கு இதுவும் புதுசாக தோணலை. இந்த சென்ஸ் எல்லோரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பண்ண டைமில் நான் பண்ண மாட்டேன்னு ஒரு வழியில் போனேன். அதே மாதிரி எம்பிஏ பண்ண டைமில் எம்பிஏ பண்ண போஸ்ட் கிராஜுவேஷன் வேறு ஏதாவது பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்துலேயும் நான் எடுத்த முடிவுகள் வந்துட்டு ஹஸ் பின் எனக்கு புரிஞ்சிருச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம வழியில் தான் நடக்கும். அது வாட் எவர் வியர்ட் வே இட் இஸ், நமக்கு தான் அது அந்த வழியில் நடக்கும். ஸோ I haven't had to explain myself too many times. I've also, man-ஆ இருக்கிறதுனால I guess in that sense வீட்டில் விட்டாங்க அப்படியே. அஃப்கோர்ஸ் எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குது, அதை அடிக்கடி வேறு விதத்தில் இது பண்ணுவாங்க. பட் அந்த எதிர்பார்ப்புகள் பாதிக்குமான்னு என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா என்னதுலேயே உங்கள் அப்பா அம்மா வாண்ட் பெஸ்ட் ஃபார் யூ அண்ட் தே கம் ஃப்ரம் தட் பிளேஸ் தானே. அதை பாதிக்காமல் நம்ம தான் அதை ஹேண்டில் பண்ணணும். அது ஐ டோன்ட் திங்க் ஐம் டூயிங் அ கிரேட் ஜாப். ஏன்னா நான் ரொம்ப சென்சிட்டிவ் இந்த மாதிரி விஷயத்துலாம். ஸோ கண்டிப்பாக என்ன அவங்க சொல்லும்போது நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்ல பார்ப்பேன், பார் இதை நீங்கள் நார்மலைஸ் பண்ணால் தான் எனக்கு நார்மலைஸ் ஆகும். நீங்கள் இதை வச்சு ஃப்ரீக் அவுட் பண்ணிங்கன்னா நானும் ஃப்ரீக் அவுட் தான் ஆகணும். பட் இது ஃப்ரீக் அவுட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் தேம், பட் கஷ்டம் தான் அவங்களுக்கு. ஏன்னா நான் திருப்பி சொல்ல, நீங்கள் ஸ்டாண்டப் காமெடி போகும்போது தான் ஃப்ரீக் அவுட் பண்ணீங்க, கொஞ்சம் விடுங்க, ஏதோ ஒரு வழியில் ஏதோ நடக்கும். ட்ரஸ்ட், ஹோப் ஃபார் தி பெஸ்ட், யூ ஜஸ்ட் ட்ரஸ்ட் இன் தி ப்ராசஸ் அண்ட் ப்ராசஸ் நம்பிட்டு விட்டுடலாமேனா ஐ கெஸ் என்ன சொல்கிறது, அவங்களுக்கு இந்த ரூட் இந்த மாதிரி வழிகள் இது தேர் ஆர் டிஃபரண்ட் ஜெனரேஷன். ஸோ ஐ எம் ட்ரைங் டு லேர்ன் டு அக்செப்ட் தட் லெட் தெம் ஃப்ரீக் அவுட், யூ டோன்ட் ரியாக்ட் டு தட்ன்ற மாதிரி பண்ணிட்டு. இது ஃபேமிலி இல்லை, பட் வெள்ள சொசைட்டி வந்து உங்களை தனியாக பார்க்குதா? பிகாஸ் யூனோ யூ சப்போஸ் டு பி மேரிட் அண்ட் ஹேவிங் கிட்ஸ் ரைட் நோ, அது இல்லைங்கும் போது உங்களை வித்தியாசமாக பார்க்குற மாதிரி உங்களுக்கு தோணுதா? இல்லை, சொசைட்டினா நம்ம யார், நீங்கள் போகிற இடங்கள்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் மேபி தேர் கப்பிள்ஸ் அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் ஹேங் அரவுண்ட் வித் தெம் அலோன், இதில் ஏதாவது உங்களுக்கு ஆக்வர்ட்னஸ் இருந்திருக்கா? அப்படிலாம் எதுவும் இருந்தது கிடையாது. ஏன்னா என்ன சொல்கிறது, why would you, I don't hang with people who make you feel uncomfortable about it. Great. ஸோ அதனால் அந்த மாதிரி பீப்புள் இருக்க மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் ஜோக்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற கண்டிப்பாக நடக்கும். பட் இப்போலாம் நான் குழந்தைங்களை பார்த்துக்கிற டியூட்டிஸ்லாம் எனக்கு கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, இப்போவாது ஒரு கான்ட்ரிபியூட்டிங் மெம்பர் ஆஃப் தட் குரூப்பாக இருக்கேன்னு, இல்லாட்டி வெறும் கன்சியூமிங் மெம்பர் ஆஃப் தட் குரூப்பாக தான் இருந்தேன். சரி ஓகே, அந்த டியூட்டிஸ் எடுத்துக்கிறேன். பட் no, it doesn't, I don't put myself around people who are I guess judgmental like that. ஏன்னா அப்படி இருந்து ஜட்ஜ் பண்ணி இருந்தாங்கன்னா நம்மளால் போய் ஏற்கனவே சொல்லாமல் ஷேரே பண்ண முடியாது அவங்ககிட்ட எக்ஸெட்ரா. ஸோ நான் பீப்புள் ஹூ மேட்டர் டு மீ, அவங்களோட ஒப்பீனியன்ஸ் தானே நம்மளும் கேட்கணும். அது தவிர சொசைட்டினா யார், அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு நான் அதை யோசிக்கிறது கிடையாது. அதை பற்றி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததில்லை. அது ஏதாவது ரேண்டமாக எங்கேயாவது படித்தா ஓ இப்படி தான் நினச்சிக்கிறியா நீ அப்படின்னு தெரிய வரும். பட் அதுக்கு மேலே என்ன, அவன் என் வாழ்க்கையில் யாருன்னு கூட தெரியாது. வாட்ஸ் யோர் ரிஃப்ளெக்ஷன்? இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு லைக் யூ ஆர் சீயிங் எவ்ரி திங் அண்ட் இப்போ உங்களோட ஸ்டாண்ட் அபவுட் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ஸ்னா என்ன? எனக்கு ஸ்டாண்டின்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஐ ஆல்வேஸ் லைக் தி ஐடியா ஆஃப் கம்பேனியன்ஷிப். ஐ திங்க் இட்ஸ் பியூட்டிஃபுல். ஐ திங்க் இட் டெஃபினெட்லி brings out your next development in your personality, where you have another person to react and to think about and to be selfless about. And இதெல்லாம் கண்டிப்பாக on our own நமக்கு வரது ரொம்ப கஷ்டம். அந்த பர்சனாலிட்டி நம்மளே உருவாக்கி நம்மளே நமக்கு கைண்டாக இருக்கிறதுலாம் இட்ஸ் a hard process, especially if you are self critical and if you are obsessive.
கண்டிப்பாக இட் மேக்ஸ் இது. ஸோ ஐ ஆல்வேஸ் லுக்ட் அட் இட் அஸ் ஓகே, அப்சைட் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆஸ் வித் ஆல் திங்ஸ் அதோட வாட் எவர் இஸ் தி இஷ்யூஸ் தேர் நம்ம தான் ஒர்க் பண்ணோம். அது யூ ஹவ் டு டேக் ஓனர்ஷிப் ஃபார் தட் அண்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யர் ஆக்ஷன்ஸ் அண்ட் அஸ்பயர் டுவர்ட்ஸ் ஆல் த அப்சைட். அந்த ஆஸ்பிரேஷன்லாம் நான் கண்டிப்பாக அதை ஒரு இதுவாக தான் பார்க்குறேன், பாசிட்டிவ் இதுவாக தான் பார்க்குறேன். பட் எனக்கு ஐ டேக் மை டைம் வித் எவ்ரி திங். என் வழியில் என்னோட தான் எடுத்துப்பேன். ஐ ஹேவ் மை ஓன் ரீசன்ஸ் ஃபார் இட் அண்ட் ஐ டோன்ட் எக்ஸ்பிளைன் மை செல்ஃப் டு பீப்புள். அண்ட் ஸோ ஃபார் எனக்கு அந்த மாதிரி பண்ணதுனால தான் இட்ஸ் ப்ராட் ஐவ் டேக்கன் குட் டெசிஷன்ஸ் அலாங் த வே. ஸோ ஐ பிலீவ் இன் தட். ஸோ வாட் எவர் இட் டேக்ஸ் மீ நோ ப்ராப்ளம். நைஸ். ஸ்டே அவே ஃப்ரம் த ஹேட் அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடுறாங்கல்ல. பட் தென் இட்ஸ் வெரி ஹார்ட் டு டூ தட், எஸ்பெஷலி இந்த சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு வந்து தே டூ பர்சனல் அட்டாக். இட்ஸ் ஜஸ்ட் நாட் அபவுட் யுவர் ஜாப். ஸோ உங்களோட கான்ஃபிடென்ஸை ஷேக் பண்ணுற மாதிரி இந்த விஷயம் அபவுட் சோஷியல் மீடியா காமெண்ட்ஸ் உங்களுக்கு நடந்திருக்கா? அடிக்கடி நடக்குங்க. அது சோஷியல் மீடியாவோட டைனாமிக்ஸே அதானே. இது என்னைக்கு எதனால யார் நம்மளை பஞ்சாயத்துக்கு கொண்டு வராங்கன்னு சொல்ல முடியாது. பட் யூஆர் ஜஸ்ட் அ minuscule part of a big ecosystem there. You keep reminding yourself அதை பற்றி திருப்பி. ஆமாம். ஸோ அதுலேயே நம்ம அதை நினச்சே நான் ஓகே அது இந்த பஞ்சாயத்து ஒரு 2 நாளில் போயிடும். ஓகே இது ஒரு 24 hours, இது ஒரு 72 hour சைக்கிள். பஞ்சாயத்தை பார்க்கும்போது ஜட்ஜ் பண்ணிடலாம் இது எவ்வளோ நாளைக்கு நம்ம வந்துட்டு லாக் அவுட் பண்ணி இருக்கணும். இது ஒரு 4 day ட்ரிப்பா இல்லை ஒரு 1 week ட்ரிப்பா இல்லை ஒரு 1 day பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு வரலாமா? லிட்ரலி நான் அப்படி தான் அதை பார்ப்பேன். பிகாஸ் there's இன்னும் from the time I got into this I've been in those sort of situations. And but இப்போ நீங்க பஞ்சாயத்துன்னு சொல்லும்போது what do you mean by that? பஞ்சாயத்துனா as in ஆன்லைன்ல ஏதாவது ஒரு பஞ்சாயத்து நடக்குமே, நம்மள டார்கெட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் somebody has a criticism constructive-ஆ சொல்றாங்களோ destructive-ஆ சொல்றாங்களோ பர்சனலா சொல்றாங்களோ அபியூசிவா சொல்றாங்களோ people are free to do however they want. So அந்த மாதிரி இது I wouldn't say it has not broken me or anything. கண்டிப்பா பிரேக் பண்ணும். ஏன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது அக்யூமுலேட் ஆக யூ இனிஷியலாலாம் அனலைஸ் பண்ணிருப்பேன். எங்கேருந்து வருது, ஏன் இப்படி பண்ணுறாங்க, எங்கேஜ் பண்ணணுமான்னு. இப்போலாம் அனலைஸ் பண்ணுறதை விட்டுட்டேன். படிக்கிறது இல்லை. ஐ மீன் படிச்சுட்டே விட்டுருவேன். ஓ படிக்கிறீங்க? அது வந்தால் தெரிய வருமே. இது எப்படியா நம்ம படிக்கட்டி கூட எவனா வந்து ஷேர் பண்ணிட்டு இதோ பாடுறா இன்னைக்கு நீ தாண்டா அப்படின்ட்டுருவாங்க. ஓ நம்ம தானே இன்னைக்கு ஓகே படிச்சிட்டோம் சரி ஓகே. இதுக்கு ஒரு படித்தோடனே நம்ம அசஸ் பண்ணிடணும் இதுக்கு நம்ம எவ்வளோ நாள் டீடாக்ஸ் பண்ண போகிறோம். டீடாக்ஸ் ஜஸ்ட் பேசிக்லி ஷுடன்ட். அந்த மாதிரி நேரத்தில் இப்போது சில சாங்ஸ் சில வீடியோஸ்லாம் கிரிட்டிசைஸ் நிறையமாக திட்டு இதெல்லாம் நிறைய வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் யூ ஜஸ்ட் ஃபோனில் இருந்து மைண்ட்ஃபுல்லாக இருந்தாலே ஃபோனில் இருக்க மாட்டோம். அந்த ஸ்பேஸில் விச் எவர் பிளாட்ஃபார்ம் தட் இஸ் கெட்டிங் ஹேப்பன் டோன்ட் கோ தேர். இட்ஸ் ஆல் ஃபியூ டேஸ் விட்டதுக்கப்புறம் இட்ஸ் லைக் யூ டோன்ட் ஈவன் இட் டசன்ட் கம் பேக் இன் யுவர் மெமரி ஆர் ஐ ஜஸ்ட் மூவ் பாஸ்ட் இட். பட் அதை வலிக்காமல் படிச்சுட்டும் அப்படியே இல்லை அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. ஏன்னா ஐ டோன்ட் எனக்கு அது வரல. எனக்கு படித்தா கண்டிப்பாக கான்ஃபிடன்ஸ். இல்லை எல்லாருமே ஹியூமன்ஸ் தான். ஐ டோன்ட் திங்க் யாருக்குமே அப்படி அது படிச்சுட்டு வலிக்காமல் இருக்கிறதுன்றதுலாம் சும்மா ஐ டோன்ட் நோ ஐ கான்ட் பிலீவ் தட். இல்லை இருக்கும் சில பேருக்கு ஒருத்தரோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இல்லை. சில பேர் கேன் லுக் அட் இட் ஆஸ் அ சேலஞ்ச் அண்ட் பி லைக் ஓ ஐ கேன் நான் இதை விட பெட்டராக திட்டுறேன் அவங்கள, இதை விட பெட்டராக அட்டாக் பண்ண கவுண்டர் அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னா வரேன்னா வாட் ஐ டோன்ட் பிலீவ் இஸ் ஐ டோன்ட் லைக் டு எங்கேஜ். பண்ண மாட்டேன் அந்த விஷயத்துல. ஓகே இதுதான் சோஷியல் மீடியா, இதுதான் நம்ம ஜாபோட ஈகோசிஸ்டம். we have to accept it. 14 years of therapy and 14 years of stand up comedy. இதுல வந்து after the 14 years of investment you've done, ஜெனரலாக தெரப்பிக்கு போகிறவங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாக்காக போவாங்கல்ல. கப்பிள்ஸ் தெரப்பின்னு சொல்லுவாங்க, இல்லை நான் ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரேக்கப் பண்ணிட்டேன் அதுக்கு தெரப்பி வேணும், என் வீட்டில் யாரோ இறந்து போயிட்டாங்க அதுக்கு போகணும் அப்படின்னு. நீங்கள் இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக போனதுனால கேட்குறேன், at the end of these 14 years what are the golden lessons you would say, the top 3 lessons you've learned about life because of therapy? ஐயோ இப்படிலாம் நான் யோசிச்சதே இல்லைங்க. ஆனால் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு வேணா நான் என்னை பற்றின லெசன்ஸ் வேணால் நான் சொல்ல முடியும். லைஃப் பற்றின லெசன்ஸ் சொல்கிறேன். உங்களை பற்றின பர்செப்ஷன் அபவுட் லைஃப் இப்போ இன்னைக்கு இந்த தெரப்பினால நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரம் வேர் யூ வர் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஐவ் அக்செப்ட். அதாவது என் டாக்டர் ரொம்ப எப்பயுமே சொல்லுவாங்க நீ கிரேவில் கூட புலம்பிட்டே தான் போவ அப்படின்வாங்க. ஓ ஓகே இதை நான் புரிஞ்சுட்டு ஓகே ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே ஸோ நமக்கு இது ஒரு பிறப்பிலேயே உண்டான ஒரு பிழை, நம்ம புலம்பாமல் நம்மளால இருக்க முடியாது. ஓகே அதை அக்செப்ட். அதாவது ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ்லேயே சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டு ஃபியூ செஷன்ஸ்லேயே சொல்லிட்டாங்க. எனக்கு அப்போல்லாம் அது புரியல. போக 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 தான் ஓகே நல்ல வேலை கரெக்டான தொழிலில் இருக்கோம், அட்லீஸ்ட் ஸ்டேஜில் ஏறி புலம்புறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கே, சரி ஓகே சம்மே நல்லா புலம்பலாம் அப்படின்றது. ஸோ ஐ கெஸ் வாட் தட் ஐ கெஸ் அதுலேருந்து லைஃபுக்கு என்ன லெசன் கேட்டிங்கன்னா நம்மளோட சில குணங்கள்லாம் நம்மளை பற்றின சில குணங்கள்லாம் நம்ம ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஐ திங்க் இட் வில் நம்ம அதை ஜட்ஜ் பண்ணாமல் இருக்கணும்.
ஐ திங்க் தட்ஸ் வாட் இட் டாட் மீ. ஓகே, இது ஒரு குவாலிட்டியான accept yourself as you are, right? அது ஒரு கைண்டாக நமக்கு இருக்கணும். ஸோ இட்ஸ் ஐ எம் நாட் சேயிங் ஐ எம் கைண்ட் டுவர்ட்ஸ் மை செல்ஃப், பட் ஐ எம் சேயிங் ஐ வுட் தட்ஸ் அ லெசன் ஐ லேர்ன்ட் அண்ட் ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட். Okay. ஸோ அது கண்டிப்பாக சொன்னேன். ரொம்ப கிளீஷியாக தான் இது, பட் ஐ லேர்ன் டு சம்ஹவ் லாஃப் அட் எவ்ரி திங் பேட். That's great. அது எனக்கு என்னமோ தெரியல, அது வந்துடுது வலிச்சிட்டு, அதாவது வலியில் புலம்பும் போது கூட அது வலி முடிச்சதுக்கப்புறம், அந்த திட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சிரிப்பு வரும். அதை நினச்சி லிட்ரலி என்னடா செய்கிற நீ, அந்த மாதிரி ஒரு சிரிப்பு வரும். அப்போ நீங்கள் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறீங்க? இல்லை ஹெவியாக எடுத்துட்டேன். ஆனால் அந்த ஹெவியை அப்புறமா இறக்கும்போது லைட்டாக தான் லைட்னஸ் தெரியும், அங்கே முடிப்பீங்க அதை. ஆமாம், லைட்னஸ் இருக்குது. அது அந்த லைட்னஸ் இருக்கும்போது ஐ அப்ரிஷியேட் தட் அ லாட். ஐ ஃபீல் லைக் அப்பா தேங்க்ஸ், இதை பற்றி இன்னும் சிரிக்க முடியுது. ஏன்னா நிறைய தடவை இந்த ஹெவியாக நம்ம ஏதாவது when we go through something, I fear do we forget, நம்ம have we lost ability to laugh and smile. It happens. அந்த மாதிரி வரும்போது அந்த சிரிக்க முடிய ரிமைண்டர் வரும்ல, அந்த whatever அந்த இன்டென்சிட்டி ஆஃப் இட் குறைஞ்சதுக்கப்புறம் அதை நினச்சி சே என்னடா நம்ம பண்ணுறோம், இன்னும் எப்படியெல்லாம் நம்மளை யூனிவர்ஸ் இது பண்ணுது பாருன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எப்படியோ அதை திட்டுவோம், யார் மேலேயோ அதை வச்சு ஒரு அந்த வெறுப்பை காட்டும். இல்லை வெரி கேண்டிட் வே, நல்ல ஹாப்பியாடா செஞ்சியா இப்போ நான் போகலாமா, அந்த மாதிரி ஏதோ ஒரு எனக்கு அந்த அபிலிட்டி முக்கியம்னு தோணுது. ஏன்னா அப்போ தான் யூ டோன்ட் டேக் யுவர் செல்ஃப் தட் சீரியஸ்லி, ஈவன் தோ யுவர் இன்ஸ்டிங்ஸ் ஆர் மேக்கிங் யூ டூ இட். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சிரிக்க முடிஞ்சிச்சுன்னா ஓகே சூப்பர், இதையும் ஏற்றுக்கிறேன்டா வாடா, அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வச்சுக்கணும்னு தோணுது. இல்லை அப்போ தான் ஐ ஃபீல் இட் creates அந்த கைண்ட்னஸ்க்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப முக்கியம் டுவர்ட்ஸ் being kind about things in your life. So that means do you just forgive people easily? இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா, it's just about having a real conversation, அதுக்கப்புறம் ஓகே பை, இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். அஸ்யூமிங் அவங்க அந்த கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணாங்கன்னா, அது பண்ணல அப்படின்னா அப்படி இல்லை. ஸோ ஐ டூ forgive but I don't forget, I guess. ஏன்னா ஸோ that this comes down to how they treat. இப்போ ஏன் நம்ம ஃபர்கெட் பண்ண மாட்டேங்கிறோம், நாளைக்கு திருப்பி நம்ம அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது மறந்துடக்கூடாது. இல்லை, அதுக்காக தான் நான் ஃபர்கெட் பண்ண மாட்டேங்கிறேன். ஆனால் அது அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, அதுக்கான முழுமையாக அக்கௌண்டபிலிட்டி எடுத்துகிட்டு அதை அக்கௌண்டபிலிட்டி எடுத்து யார் ரீச் அவுட் பண்ணாலும் ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஐ மீன் நான் ரொம்ப அந்த மாதிரி இந்த சூழ்நிலையில் ஐ ஆல்வேஸ் அட்ரஸ் இட். ஏன்னா எல்லாமே பேச முடியுன்றது நான் நம்புகிறேன். ஸோ இது மட்டும் எதுவும் பிரச்சனையே இல்லை. எவ்வளோ இதுவான நிலைமையாக இருந்தால் கூட உன் பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என் பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ரெண்டு பேர் சைடில் ஏதாவது தப்பு இருந்தால் அதை நம்ம கை கொடுத்து இப்படி கை தூக்கி அதை ஒத்துக்கிறோம்னால பெரிய விஷயம். இன்றைக்கி அதுவே நடக்காது. ஸோ அதனால அது பெரிய விஷயம். ஃபர்கிவ் கண்டிப்பாக ஈஸியாக பண்ணிடலாம். ஃபர்கெட் நான் முடிஞ்ச வரைக்கும் பண்ண மாட்டேன். ஏன்னா அது ஏன் தெரில, இட்ஸ் அ குட் பேட் ஹேபிட்டாக தெரியல. பிகாஸ் நம்ம டிஃபென்சிவாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் டைம் அதே மிஸ்டேக் பண்ணக்கூடாதுனால ஃபர்கெட் பண்ணாமல் இருப்போம். பட் இட்ஸ் நாட் சம்டைம்ஸ் அது தேவையில்லாத நேரத்தில் ஞாபகம் வரும். ஸோ அதுவும் ஒரு பேடு இதுதான். ஸோ ஃபர்கெட்டும் பண்ண முடிஞ்சால் நல்லதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அது ஃபர்கிவ் தான் இப்போதைக்கு வரும். பட் ஃபர்கிவ் பண்ணிட்டு ஃபர்கெட் பண்ணாமல் அந்த பர்சனோட உங்களால் என்கேஜ் பண்ண முடியுங்கிறீங்க. எந்த லெவல் ஆஃப் என்கேஜ்மெண்ட் பொறுத்து இருக்கு. அதே லெவலில் பண்ண முடியாது. அதே சமயம் அவங்க எப்படி வராங்கன்னு பொறுத்து இருக்கு. இப்போ அவங்க அந்த ஃபர்கெட்டும் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா ஐ எம் ஆல்வேஸ் ஓப்பன். ஓகே, இப்போ என்ன சொல்கிறது, அது ஒன்று பாதிக்குதுன்னு எனக்கு தெரியும், நான் அதையும் அட்ரஸ் பண்ணுறேன்னு உட்காந்து பேசினாங்கன்னா அவ்வளோதான் நமக்கு தேவை. எனக்கு ஒன்றும் எனக்கு உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கணும், யாரும் அங்கே வரக்கூடாது, எனக்கு அந்த வலி பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லவே இல்லை. அந்த வலி இருக்கிற காரணமே ஏதோ ஒரு விஷயத்தில் அது அட்ரஸ் ஆகாமல் இருக்குது, என்னாலையும் அட்ரஸ் பண்ண முடியல, ஒரு ஓரத்தில் வச்சுருக்கேன். சில பேர் அதை எடுத்துப்பாங்க, சில பேருக்கு அது தெரியாது, நீ அதை இன்னும் உள்ளே வச்சுட்டு பயப்படுறேன்னு. ஸோ அதனால அவங்க அதை அறியாமல் கூட நிறைய நேவிகேட் பண்ணலாம். ஸோ அது டிஃப்ரெண்ட் பர்சனோட டிஃப்ரெண்ட் வழிகள் உள்ளதுன்னு நினைக்கிறேன். எக்ஸலண்ட். ஸோ இப்போ நான் இந்த 3/4 மணி நேரத்தில் உங்களோட ஸ்டாண்டப் காமெடியில் நீங்கள் பேசின எல்லா டாபிக்ஸோட ஒரு சின்ன டீசர் தான் நான் உங்ககிட்ட பிரேக் பண்ணி பேசியிருக்கேன். இந்த இதை பார்த்துட்டு இவங்க ஸ்டாண்டப் காமெடி ஷோன்னு நம்பினாங்கன்னா இவங்களுக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா நம்ம பேசுனதுக்கு அவ்வளோ ஆழமா அவ்வளோ இதுவாக போயிருக்கு. இதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஷோ போய் பாருங்கன்னா எவன் இதை போய் இல்லை சிரிப்பு வருங்க சந்தேகம் அப்படின்னு எவன் சொல்லுவான்னு தெரியல. நான் பண்ணதுக்கு கான்ட்ராஸ்டாக தான் உங்கள் ஷோ. தட்ஸ் a beauty about it. That's exactly why I enjoy this show also. ஏன்னா எனக்கு எந்த ஷோலையும் வராத ஃபீட்பேக் இந்த ஷோவில் கிடைச்சிருக்கு. வேர் பீப்புள் ரைட் ஸோ மச் அட் லெங்த் அபவுட் வாட் தே ஆர் கோயிங் த்ரூ. அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஸோ அதனால தான் இந்த மாதிரி இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு நான் பார்க்குறேன். ஓகே, இப்படியும் கனெக்ட் பண்ணலாம் ஆர்ட் மூலமாக. ஸோ பேச வைக்கிறோம் ஆர்ட், ஸோ விச் இஸ் நைஸ். I think it's important to laugh at yourself and உங்களோட
பெர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணது அதுதான், எவ்வளோ ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்தில் கூட ஒரு சின்னதாக நமக்கு சிரிக்கிறதுக்கு ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. அது நம்மளோட நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது இருக்குது அப்படின்ற அந்த பார்வை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் தட். அண்ட் ஐ கான்ட் வெயிட் ஃபார் யூ டு ஷேர் த டீட்டெயில்ஸ். இன்னும் எவ்வளோ நாள் பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம், எல்லாமே உங்கள் ஆடியன்ஸ்க்கு நீங்கள். எஸ், ஸோ தி ஷோ இஸ் அவைலபிள் ஆன் இன்சைடர் அப்படின்ற ஒரு வெப்சைட். அங்கே போய் நீங்கள் லாகின் பண்ணி டிக்கெட் வாங்கி ஸ்ட்ரீமிங், டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் ஸ்டாண்டப்புக்கு. அண்ட் December 9th வரைக்கும் அந்த ஷோ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த டைமுக்குள்ளே ஒரு டிக்கெட் வாங்கி யார் பார்த்தாலும் எவ்வளோ தடவை வேணால் பார்த்துக்கலாம். பட் மல்டிபிள் டிவைசஸில் பார்த்துக்கலாம். பட் இட்ஸ் லிமிடெட் எடிஷன், December 9th வரைக்கும் தான் பார்க்க முடியும். ஆமாம், அது யாருக்கு தெரியும், திடீர்னு நல்லா போச்சு, நிறைய பேர் கேட்குறாங்க, நான் பார்க்கலன்னு வேர்ட் ஆஃப் மவுத் போச்சுன்னா இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஸ்டில் தட் வெப்சைட் தான். பட் இப்போதைக்கு நாங்கள் வச்சது ஒரு 20 days ஓட வச்சுக்கலாம்னு வச்சுருக்கோம். ஸோ இட்ஸ் கோயிங் வெல். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் டூயிங் தட். அண்ட் வாட் ஆர் யுவர் ஃபியூச்சர் பிளான்ஸ்? இப்போ அடுத்து என்ன? இந்த வருஷம் பார்த்தீங்களா, இன்டர்வியூவில் ஒரு 1/2 மணி நேரம் அடுத்து என்ன கேட்குறவங்கள பற்றி என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டுட்டு கேஷுவலாக இவங்களே எப்படி பண்ணாங்க. இதுதாங்க லைஃப். ஐ நோ ஷி டசன்ட் மீன் எனிஹவ், பட் இதுதாங்க லைஃப். நான் டிஸ்க்ளைமர் போட வந்து அதுக்குள்ள நீங்க எடுத்துட்டீங்க. தி ரீசன் பீயிங், இதுக்கப்புறம் நான் உங்களை எப்போ பார்ப்பேன் எனக்கு தெரியல. ஸோ ஐ ஜென்யூன்லி வாண்டட் டு நோ. அடுத்து இந்த வருஷத்தை இந்த ஷோ ரிலீஸோட இந்த வருஷத்தில் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் கண்டிப்பாக வேலை இருக்காதுன்னு தெரியும். ஸோ அந்த வேலை இல்லாத நேரத்தை எப்படி அனுபவிக்கிறது அப்படின்றது தான். லைக் யூ செட், நம்ம ஒரு 2 weeks ஆஃப் நத்திங் டு ஒர்க் ஆன், நத்திங் டு டூ. சவுண்ட்ஸ் கிரேட். ஆமாம், வெறும்னு இந்த வெதரையும் வாழ்க்கையும் மட்டும் இந்த வருஷம் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நம்ம என்ன பண்ணோம், குட், அதில் என்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம், என்ன நல்லதாக இருக்குது, அடுத்தது என்ன பண்ணணும்னு ஆசைகள் இருக்குது, அதுக்கு என்ன முயற்சிகள் வேணும், இந்த மாதிரி விஷயம் ஸ்கிரிபிள் பண்ணி வச்சு சும்மா அந்த சோன் மட்டும் தான். அடுத்தது என்ன பண்ண போகிறோன்ற வெறியெலாம் இல்லை, ஜஸ்ட்டு இயர் எண்டில் எப்பயுமே ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி. இட் ஸோ ஹேப்பன்ஸ் மை ஒர்க் எண்ட்ஸ் in the end of the year. So I'm going to take that as இதுதான். Of course ஜனவரி ஆரம்பிச்சோன்னே நமக்கு படப்படப்ப ஆரம்பிச்சிடும். ஸோ சும்மா இருக்காது, கண்டிப்பாக இதாக பண்ணுவேன். ஏன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். I like to create, I like to tell stories, and a lot of friends of mine are storytellers. I want to collaborate and learn from them, and எனக்கு வர விஷயங்கள் நான் அவங்கக்கிட்ட, எனக்கு வராத விஷயங்கள் அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டு என்ன கிரியேட் பண்ணலான்னு பார்க்கணும். ஸோ நிறைய வழிகள் இருக்குது. அடுத்த வருஷம் ஐ லுக் இன்டு இட் பொறுமையாக. பட் இந்த வருஷம் ஜஸ்ட் புட் யுவர் ஃபீட் அப். Yeah, great. I am endorsing that to putting your feet up, and I wish you a great happy life. Thank you so much. And I wish you all the very best in all the projects. And நீங்க வந்து ஒரு pride of Chennai. Thank you so much. And I want you to always keep succeeding in everything that you do. Thank you so much for this time. No, thank you so much for agreeing to talk to me. I had a great time doing this. Thank you. Thank you. Thanks a lot. Me too.